16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாப சதவீதம் மட்டும் காண்க அப்படின்னு வார்த்தை இருக்காது. ஏன்னா நட்ட சதவீதம் மட்டும் காண்க அப்படின்னு ரெண்டுமே கலந்தா கொடுத்துருப்பாங்க. லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு இது வந்து கொடுத்துருக்கிறத வச்சு இது லாபமா இல்லது நட்டமா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இது வேற இருக்கும் வார்த்தைகள் இருக்கும். இதே மாதிரி கணக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோல போட்டிருக்கோம். அது போய் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கணக்கு தான் இது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா விற்ற விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்ற விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்ப வந்து விற்ற விலைக்கு வந்து 20 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்ட்ராபெரிகளின் அடக்க விலை ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அடக்க விலைக்கு வந்து 16 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. விற்ற விலைக்கு பெரிய நம்பரும் அடக்க விலைக்கு சின்ன நம்பரும் இருந்தா நம்மளுக்கு நட்டம் தான் ஏற்படும். அதான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை அடக்க விலைக்கு பெரிய நம்பரும் விற்ற விலைக்கு சின்ன நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லாபம் ஏற்படும். சரிங்களா? இப்ப அந்த கணக்கை நம்ம செய்வோம். சரிங்களா? இப்போ அவர் வந்து 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளை விற்கிறார். சரிங்களா? அவருக்கு கிடைத்த அமௌண்ட் 16 ஸ்ட்ராபெரி பெட்டியை வித்தா என்ன அமௌண்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 20 பெட்டிய எடுத்து வித்திருக்காரு, 16 ஸ்ட்ராபெரி பெட்டி தான் வித்திருக்காருன்னா அப்புறம் ஒரு 4 பெட்டி நட்டம். 4 பெட்டி என்ன ஆயிடுச்சு? நட்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ 20 பெட்டியில 4 பெட்டி நட்டம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நட்ட சதவீதம் தான் நம்ம எழுதல. அப்ப எடுத்துக்கிட்டது வந்து 20 பெட்டி விற்கிறதுக்காக. சரிங்களா? அவரு வந்து 16 பெட்டிக்கு அடக்க விலை தான் எடுத்துருக்காரு. 4 பெட்டி வந்து 20ல 4 பெட்டி நட்டம். இப்ப 4 20ல 4 பெட்டி நட்டம்னா 20ல 4 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 100% இருக்கு. சரிங்களா? 1 20 5 20 100 4 5 இருக்குன்னா 20 வந்துடும். 20%. ஆன்சர் எங்க இருக்கு? இந்த சரிங்களா? எவ்வளவுதான் இருக்கு ஆன்சர். ஒருவேளை மாத்தி கேட்கிறாங்க, 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்ற விலைக்கு சமம் எனில் அது லாப சதவீதமா அல்லது நட்ட சதவீதமா அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஆன்சர்ல வந்து உங்களுக்கு லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து இங்க வந்து லாப சதவீதம் நட்ட சதவீதம் அப்படிங்கிற வார்த்தை ரெட்டு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் இது இல்ல. சரிங்களா? அதை விட்டுருங்க. ஆனா இருக்கணும், நட்ட சதவீதம் 20 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? விட்டுருங்க. ஓகே. இப்ப அந்த மாத்தி இருக்காங்க அப்படின்னா என்ன வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப மாத்தி எடுத்துருக்காங்க, 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளையும் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விற்ற விலைக்கு வந்து குறைவான நம்பரும் அடக்க விலைக்கு பெரிய நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு லாபம் தான். சரிங்களா? அவர் விற்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட பெட்டி எவ்வளோ? 16 பெட்டி. சரிங்களா? 16 பெட்டி. அதை வந்து எதுக்கு ஈக்குவலா வைக்கிறாரு? 20 பெட்டி 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளை அடக்க விலைக்கு சமம் வைக்கிறாரு. அப்ப 4 பெட்டி எக்ஸ்ட்ரா வைக்கிறாரு, 4 பெட்டி லாபம் வைக்கிறாரு. அப்ப 4 பெட்டி அவருக்கு லாபம். எடுத்துக்கிட்ட பெட்டி 16 தான், அதுல 4 பெட்டி அது வந்து லாபம். சரிங்களா? அப்ப 16 4 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? சரிங்களா? 1 4 4 16 1 4 100ல வந்து 25 4 இருக்கு. அப்ப 1 25 இருக்கணும் அப்படின்னா 25%. ஒருவேளை கணக்கு மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இப்படிதான் செய்யும். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 ஆக மாறுகிறது எனில் அசல் பின்னத்தின் மதிப்பு. சில இந்த கணக்கு 2022ல நெட்ல ஏற்பட்ட கொஸ்டின். இந்த கணக்கு நம்ம 2 மெத்தட்ல செய்வோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொகுதி இருக்கு, அதுல 50% அதிகரிக்கிறாங்க. அந்த பின்னத்துல பகுதி அதுல 20% குறைக்கிறாங்க. அதை பண்ணது பிறகு அந்த பின்னமானது இப்படி மாறுதுன்னா அசல் பின்னம், ஒரிஜினல் பின்னம் என்ன நினைக்கிறாங்க? ஒரிஜினல் பின்னத்துக்கு நான் என்ன பேர் வச்சுக்க போறேன் அப்படின்னா A/B அப்படின்னு வச்சுக்க போறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றது? ஏல 50% பிடிச்சு அந்த 50% இதோட கூட்ட போறேன். இப்ப ஏயும் 50% ஏல 50% எவ்வளவு பார்க்கணும். சரிங்களா? 50%ங்கிறது 1/2. நான் இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த சதவீதத்தெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா அதை போய் பார்க்க தெரியாதவங்க பாத்துங்க. இப்ப 50%ங்கிறது 1/2. இப்ப ஏயும் 1 இருக்கணும் அப்படின்னா ஏ கீழே வந்து 2 தான். சரிங்களா? ஏல 50%ங்கிறது A/2. இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஏயும் இந்த ஏயோட நம்ம கண்டுபிடிச்ச 50% கூட்டிடணும். சரிங்களா? அப்ப கூட்டணும் அப்படின்னா A
பிளஸ் a by 2 அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்து நான் இங்கே செய்யறேன். அடுத்து b ல என்ன பண்ணிருக்காங்க? 20% குறைக்கிறாங்க. அப்ப b ல 20%. t பெருக்கல் 20%ங்கிறது 1/5. சரிங்களா? அப்போ b by 5. இந்த b by 5 என்ன பண்ணணும்? அந்த பகுதி b ல குறைக்கணும், அதாவது கழிக்கணும். b minus b by 5. இப்படி பண்ணுனா என்ன கிடைக்கலாம்? 3/5 கிடைக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? குறுக்கு பெருக்கல் பண்ண போறோம். சரிங்களா? a 2 பெருக்குனா 2a பிளஸ் 1a பெருக்கணும்னா a 1a 2 பெருக்கணும்னா 4 2. அடுத்து இந்த பகுதி இந்த பைய போடுறேன். சரிங்களா? ரைட். அடுத்து b 5 பெருக்கணும் அப்படின்னா 5 5b மைனஸ் 1 b பெருக்கணும்னா b பை 1 5 பெருக்கணும்னா 5 ஈக்குவல் 3/5. எனக்கு அடிச்சா. சரிங்களா? ரைட். இப்போ என்ன கிடைக்குது? 2a யும் a யும் கூட்டினா 3a by 2. அடுத்து இந்த பை 5b ல இருந்து 1b போச்சுனா 4b கீழ 5 equal 3/5. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இது இந்த எண்ணை இது வகுக்குது. இத இந்த மாதிரி வகுத்தல்ல இருக்குறத நம்ம பெருக்கல மாத்தலாம். சரிங்களா? அது எப்படினா மேல உள்ள தொகுதியில் உள்ள 3a by 2 அப்படியே வச்சுக்கணும். இந்த பை பதிலா பெருக்கல் போட்டுக்கிட்டு இத தலைகீழ எழுதணும். இந்த பகுதியில் இருக்குதுங்க 4/b ய 5/4b அப்படின்னு எழுதிக்கணும். இது கணக்குல உள்ள ரூல்ஸ் ஈக்குவல் 3/3. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரிஜினல் பண்ண a by b இருக்குதுங்களா, அதே வடிவத்துல மாத்த போறேன். மேல a இருக்கா, நம்ம சரி ஒரு இது என்ன பண்ணுவோம்? இந்த 3 5 பெருக்கிடுவோம். பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 15a. சரிங்களா? இந்த 2 8 4 இருக்குன்னா 8 8b equal to 3/5. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு என்ன இருக்கணும்? a by b மட்டும் தான் இருக்கணும். அப்ப a by b equal to 3/5 பெருக்கல் இந்த இதோட பெருக்கிட்டு இருக்க தொகுதியில் உள்ள நம்பரையும் இதோட பெருக்கிட்டு இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நம்பரையும் அந்த சைடு போடும். இந்த தொகுதியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பகுதியில் இருக்க 8 அந்த சைடு போனா தொகுதிக்கு போயிடும். தொகுதியில் இருக்க 15 அந்த சைடு போனா பகுதிக்கு போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம அடிக்கலாம். 1 3 3 5 3 15. சரிங்களா? இப்ப a by b equal to மேல என்ன இருக்கு? மேல 8 இருக்கு, கீழே இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 25. அப்ப 8/25. a by b ஒரிஜினல் பண்ண நம்ம என்ன எடுத்தோம்? a by b எடுத்தோம். அந்த a by b ங்கிறது 8/25. 8/25 எங்க இருக்கு? இந்த இருக்கு ஆன்சர். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த வழியில யோசிப்போம். மாற்று வழியில் யோசிப்போம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் 50%ங்கிறது 1/2. ஒவ்வொரு ஆன்சரா செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆன்சரா செக் பண்ணா மார்க் 3/5ன்னு சொல்றாங்களா, அது வரணும். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த எல்லாத்துலயுமே 25 இருக்கிறதுனால பகுதியில நான் 20% குறைக்கிறேன். பகுதியில 20% குறைக்க சொல்லிருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே 25 இருக்கு. அப்ப 25ல 20% எவ்வளவுன்னு பார்க்கணும். 20% அப்படிங்கிறது 1/5. சரிங்களா? 1 5 5 25. அப்ப 5 தான். 25ல 20% அப்படிங்கிறது 5. இந்த 5 என்ன பண்ணணும்? 25ல குறைக்கணும். குறைக்கதான் சொல்லியிருக்காங்க. அப்ப குறைத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? 25ல 20 போச்சு, 25 5 போச்சுன்னா 20. அப்ப என்ன இருக்கணும்? பகுதியில 20 இருக்கணும். எல்லாத்துக்குமே பகுதியில இருக்கணும். பகுதியில 20 இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இதை எடுத்துப்போம். இதுல தொகுதியில இந்த தொகுதியில என்ன பண்ணிருக்காங்க? 50% அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்ப 4ல 50%ங்கிறது பாதி. 4ல பாதி 2. அந்த 2 என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும், கூட்டணும். 4ஓட 2 கூட்டணும். கூட்டணும்னா 6. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2ஆவது சிம்பிளிஃபை பண்ண முடியும். 3 2 6 5 2 20. அப்ப 3/10. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3/10 நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னமானது 3/5 சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கிடைக்கிறது 3/10. அப்ப இது கிடையாது. சரிங்களா? அடுத்து இதை எடுத்துங்க. இதுல 8 தொகுதி தானே, தொகுதியில 50%. 8ல 50%ங்கிறது பாதி,
4. சரிங்களா? அந்த 4 இதோட கூட்டினா என்ன ஆயிரும்? 12,000. கீழே எப்பவுமே சொன்னது மாதிரி 20 தான் இருக்கும். சரிங்களா? வேற வேற நம்பர் கொடுத்துருந்தா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம வந்து பகுதியில 20% கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் சப்போஸ் இங்க வந்து ஏதோ ஒரு 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பகுதியில 20% எவ்வளவு அந்த கணக்கு நம்ம மாத்தணும். எல்லாத்துலயுமே 25 கொடுத்துருக்கனால நான் வந்து ஒரே கண்டுபிடிச்சு வச்சுட்டு செஞ்சுட்டு வரேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 12 5 20 3/5. இதை தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? பின்ன மாறுறது 3/5 மாறுது. அப்படி இதுதான் ஆன்சர். அடுத்து இப்போ இதுல 7 தொகுதி, அதுல 50% அப்படிங்கிறது பாதியா? பாதிங்கிறது என்ன? 3.5. 7ஓட 3.5 கூட்டணும் அப்படின்னா 10.5. 10.5 வரக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அது கிடையாது. அதே மாதிரி 11லையும் பாதிங்கிறது 5.5, அதை கூட்டணும் அப்படின்னா 16.5 வரும், அதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா 16.5 பை கீழே 20 தானே இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/5 கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி நம்ம மாற்று வழி வச்சோம்னா இப்ப நம்ம முடிக்கும் போது இதுக்கு ஆன்சர் வந்து இது எப்படி வரும்? சரிங்களா?